நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப அழகில் சிறந்த தரமான ஒரு இளம் கன்று மாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நல்ல மடி செட்டில் ஜம்முன்னு ஒரு மாடுங்க. பல்லு வயசும் பார்த்தீங்கன்னா 6 பல்லு தான். விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து சேல்ஸுக்காக வந்திருக்கு. வீடியோ மட்டும் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லா டீட்டெயிலுமே வந்து தெரிஞ்சுட்டு கால் பண்ணி பேசுங்க. கண்டிப்பாக அனுசரித்து பண்ணிக்கலாம். முதலாவதாக இந்த மாட்டோட பல் பார்த்தீங்கன்னாக்கா 6 பல்லு தாங்க. மாடு பார்த்தீங்கன்னா இப்போ 2வது ஈத்து கன்று போட்டிருக்குதுங்க. கன்று போட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2 நாள் தாங்க ஆகுது. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்று போட்டு 2 நாளையிலேயே வந்து 2 நேரத்துக்கும் சேர்த்து 8 லிட்டர் பால் வந்து சுகராக வந்து கறந்துட்டு இருக்குதுங்க. 2 நாளையில் 8 லிட்டர் பால் வருது. இன்னும் பார்த்தீங்கன்னா 10 நாள் ஆகி மாடு நல்லா உடம்புடைஞ்சு பால் திரும்பும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தாராளமாக ஒரு 12 லிட்டர் கறவை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நம்ம சொல்கிறது வந்து அது வரக்கூடிய கறவை வந்து நம்ம கரெக்டாக வந்து சொல்லிருக்குறோங்க. 8 லிட்டர் பால் இப்போ வருது. கண்டிப்பாக நம்ம 10 நாள் போச்சுனாலும் தாராளமாக கறக்கும். 12 லிட்டர் கறவைன்றதெல்லாம் இந்த மாடு அசால்ட்டாக வந்து கறக்கும். ஏன்னு கேட்டால் தலையத்திலே 11 லிட்டர் கறந்த மாடுங்க. நம்ம வந்து கம்மியாகவே சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் 12 லிட்டர் மட்டும் நம்ம சொல்கிறோம். குணம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குதுன்னு மாடு. கொஞ்சம் கூட அந்தாண்ட தான் நகராதுங்க. அதே போல் மடி செட்டு வந்து கறந்துட்டோம் அப்படின்னாக்கா மடி இருக்கிற இடமே தெரியலிங்க. நல்லா சிப்புன்னு ஓடி போயிடுது. பார்த்தீங்கன்னாக்கா சீலை துணி மாரிங்க. பை வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பி இருக்குது. ஆனால் பால் கறந்துட்டோம் அப்படின்னாக்கா சுத்தமாக வந்து அப்படியே மடி இருந்த இடமே தெரியாது போயிடுது. நல்லா வந்து பால் வர்க்கமான மாடுங்க. கண்டிப்பாக 12 லிட்டர்லாம் அசால்ட்டாக வந்து கறக்கும். 6 பல்லுங்க. 2வது ஈத்து கன்று போட்டிருக்குது. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மாடும் சரி கன்றும் சரி. கன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா காளை கன்று தாங்க வந்து போட்டிருக்குது. 2 நாள் ஆகுதுங்க கன்று போட்டு. மடி பாருங்கள், நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மடி இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி தான் வந்து அதே போல் காலையில் பார்க்கும்போது திரும்ப ஃபுல்லாக மடி ஏறிடும். கறந்துட்டோன்னா டக்குன்னு வந்து மடி அப்படியே குறைஞ்சிருங்க. அந்த மாதிரி இந்த மாதிரியான மடி செட் இருக்கிற மாடுலாம் நல்லா கறக்கக்கூடிய மாடு தான். அதே போல் மாடு பாருங்கள் கன்றை எவ்வளோ பாசமாக வந்து பார்த்துக்குதுன்னு. மாடு கன்று 2மே சுழி சுத்தமாக இருக்குது. தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடுங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். தீவனம் சாப்பிட்றதும் சரி, அதே போல் தண்ணிக்கும் சரிங்க சூப்பராக வந்து குடிச்சிக்குது. பச்சை தண்ணியில் விட்டால் கூட குடிச்சிக்குதுங்க. அப்படி மாடுங்க. எதுவுமே சொகுசு பண்ணுற மாதிரியான இதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரியான மாடுங்க தான் வந்து கட்டுத்தரைக்கு வந்து எதை போட்டாலும் கழிச்ச புல்லுலேருந்து எல்லாமே வந்து சாப்பிட்டுக்குது. வாய் நிறைய பாருங்கள் எந்த அளவுக்கு அள்ளி சாப்பிடுதுன்னு. இப்படி தாங்க இருக்கணும் மாடுன்னா. கண்டிப்பாக வந்து தண்ணி தீனிக்கு சூப்பர் மாடுன்னு சொல்லலாம். இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க ரூபாய் 51,000 வந்து ரேட் சொல்லிருக்குதுங்க. ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான் நம்ம வந்து சொல்லிருக்கிறோம். நல்ல லட்சணமான மாடுங்க. 6 பல்லு தான். கண்டிப்பாக ஒரு 4-5 ஈத்துக்கு குறையில்லாத வச்சுக்கலாம். நல்லா ரோஸ் காமில் நல்ல மடி செட்டில் தரமாக இருக்குது மாடு. கண்டிப்பாக 51,000 சொன்ன விலையிலேருந்து கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரித்து கூட வாங்கிக்கலாம். மாடு பிடிச்சிருந்ததுன்னா உடனே வந்து தொடர்பு கொண்டு பேசுங்க. இந்த மாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே பென்னனம்பட்டி அப்படின்ற பகுதியில் மாட்டு வியாபாரி ஐயந்துரை என்பவரிடத்துலேருந்து தாங்க இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கு. உங்களுக்கு தேவைன்னா தொடர்பு கொண்டு பேசி கண்டிப்பாக அனுசரித்து வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.